செகண்ட் ரவுண்டு தீபக் மெமோரியல் விசஸ் ஐசிசி வடுகப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணும், 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி தீபக் மெமோரியல் பவுலிங் சூஸ் பண்ணிக்காங்க. பவர் பிளே போட பிரதாப், ஸ்ட்ரைக்கில் சத்யா. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன், குத்தி நல்லா திரும்பிச்சு, ஒயிட் ரீபால். மறுச்சுன்னு உடம்புல பட்டிருக்கு நினைக்கிறேன். சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எண்டில் சமாத்துறோங்க டாட்டு. செகண்ட் ஒன் அட்டு யாக்கார் பவுலர் கைக்கு நோக்கி போயிருக்கு. சிங்கிளுக்கு அப்புறம் டாட், பேக் டு பேக் டாட்டு. அடுத்த பந்து நல்ல வேரியேஷன், குத்தி நல்லா திரும்பிச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன் காரணம். முதல் வீக்கில் வந்து போகிறாங்க சத்யா. 1 ரன் பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி லெஃப்டி. ஃபிஃப்த் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கு வந்து சந்தித்த முதல் பந்தே 6ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க. முத்துப்பாண்டி 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் அப்டியாக்கர் பேட்டில் சரியாக படலை. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல டாட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7, 1 விக்கெட். ஐசிசி வடுகப்பட்டி. செகண்ட் ஓவர் பட பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப்பே சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன். முதல் பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபு. அடுத்து விழுந்து போகிறாங்க பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் அல்லா. செகண்ட் ஒன் சூச்சிக்கிட்ட பேட்டில் மீட்டாக இருக்குது. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட்ஸ் ஆஃப் சக்திவேல் சிங்கிள். அடுத்த பந்து டாஸ் நேருக்கு நேரு லாங் ஆனில் குட் ஸ்டாப் பாலா, பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிருந்துச்சு, நல்ல டேக்கன், நல்ல வேரியேஷனுங்க பாபு கையிலேருந்து. இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விழுந்து போகிறாங்க அல்லா, நியூ பேட்ஸ்மேன். நல்ல வேரியேஷன், உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி, விக்கெட்டுக்கு அப்புறம் டாட். நல்ல வேரியேஷன், குயிக்காக இருந்துச்சு லைனில் டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 3 விக்கெட்டு. ஐசிசி வடுகப்பட்டி. செகண்ட் ஓவர் பட பாபு இந்த ஓவர் 2 ரன் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருங்க. நல்லா ஸ்டார்ட் ஆகிற பட தன்ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் அட்டியாக்கர் லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸில் குத்தி கட் ஆயிரும், போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. முத்துப்பாண்டி பேட்லேருந்து இந்த ஓவரில் முதல் பந்தே நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் அட்டியாக்கர் லாங் ஆனில் இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் டேரக்டாக ஸ்டிக்கில் வந்து இறக்கியிருக்காங்க. குயிக்காக இருந்துச்சு. அட்டியாக்கரில் மிடில் ஸ்டிக்கில் வந்து விழுந்திருக்கு. அடுத்து விழுந்த போகிறாங்க நியூ பேட்ஸ்மேன் மோகன். குட் ஷாட், அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. லெக் சைடில் கையிலே விழுந்திருக்கு, பிடிச்சாலும் கேட்ச் கிடையாது. மொத்தம் இந்த பாலுக்கு 2 நோ பாலுக்கு ஃப்ரீ. இல்லை வச பந்து குயிக் வைட் பால், ஃப்ரீ பால். அட்டியாக்கர் குயிக்காக இருந்துச்சு டாட். லாஸ்ட் ஒன் தடத்திரையா பேருக்கு கவர்ஸில் சிங்கிள். சாரி, இன்னொரு பால் இருக்குது. லாஸ்ட் ஒன் குட் ஷாட், போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் கடைசியில் வந்து 6ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க மோகன். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24, 4 விக்கெட்டு. ஐசிசி வடுகப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் பட பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஆஃப் சைடில் நல்லா டேக்கன் லோட்டஸ் சத்யா. ஸ்ட்ரைக்கு வந்தோடனே சாரி ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபு. அடுத்து விழுந்து போகிறாங்க முத்துப்பாண்டி. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் குமரேசன். மறுச்சின்னு உடம்புல பட்டிருக்கு. ஸ்டிக்கில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அட்டாக்கிங் டெலிவரி, ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட். தேர்ட் ஒன் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் நல்ல வேரியேஷன், குத்தி நல்லா திரும்பிச்சு. லெக்கெட் வேரியேஷனில் சிங்கிளுக்கு அப்புறம் டாட். அடுத்த பந்து நல்ல வேரியேஷன். இந்த முறை அதே வேரியேஷனில் லெக்கெட் வேரியேஷன், பேக் டு பேக் டாட். பேட்டில் சரியாக படலை. லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். மிஸ் பண்ணதால அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதாப். செம்ம பேக்கப்புங்க. ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27, 5 விக்கெட்டு. ஐசிசி வடுகப்பட்டி. 5th ஓவர் பட பிரதாப். 22ஆம் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சுனா கீப்பர் இல்லை, சான்ஸ் போர். நல்லா டேக்கன் விக்கெட். அடுத்த வீடு வந்து போகிறாங்க பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி.
ஸ்டெம் லைனில் நல்லா வேரியேஷன் வந்து டாட். அடுத்த பந்து டாஸ் லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு, மிஸ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு காலுக்குள்ளே. ஒரு டாட்டுக்கு அப்புறம் நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். நோ பால், மேட்டுக்கு வெளியே கொடுத்துருக்கு. நோ பால், ஃப்ரீ ஹிட் பால், ஒயிட் பால், ஃப்ரீ பால், இலவச பந்து. டாப் ஏஜ் பிடிச்சாலும் கேட்ச் கிடையாது. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்டல பேட்டில் மீட் ஆகிருக்கு, சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் போட்டு போய் லெக் சைடில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ரூட்டை தாண்டி மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். அந்த திசையில் இவ்வளோ தூரம் யாருமே அடிக்கல. கடைசி ஒரு வந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. கண்ணா 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 41. ஐசிசி வடுகப்பட்டி. லாஸ்ட் ஓவர் போட சக்திவேல். ஸ்ட்ரைக்கில் மோகன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் செம்ம கேட்சுங்க. காரணம் லைன்ல இருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சுங்க. நல்ல டேக்கன். அடுத்த விழுந்து போறாங்க மோகன். செம்ம கேட்சுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன். பேட்ல நிக்கிச்சு, கீப்பர் இல்ல, குத்தி கட் ஆயிரும். செம்ம ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு, சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்ல ஃபிளாட்டா போயிருக்கு. கேப்ல 1 பவுன்ஸ்ல பால் போகல. அருமையாக ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதாப். ஓடி இருக்கப்பட்ட 2 ரன். ஃபிஃப்த் ஒன் ஒயிட் பால், ரீபால், ஒயிட் பால். தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காங்க. ரீபால் தடத்தலையா போயிருக்கு. கேப்ல இது பவுண்டரி போகுதுன்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஒயிட் பால், போன பால் ஒயிட். பெரிய ட்ரை. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 50. ஐசிசி வடுகப்பட்டி 6 ஓவருக்கு 51 நடனும். பவர் பிளே போட ஐயப்பன். ஸ்ட்ரைக்கில் 6 சிவலிங்கம், நான் ஸ்ட்ரைக்கில் நாமக்கல் கர்ணா. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிருந்துச்சு. நல்லா டேக்கன். சந்தித்த முதல் பந்திலே விக்கெட் எடுத்து போகிறாங்க சிவலிங்கம். செம வேகமாக செம கட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்லோயரில் வந்த மாதிரி இருந்துச்சு. சந்தித்த முதல் பந்திலே விக்கெட் வந்து போகிறாங்க சிவலிங்கம். நல்லா ஸ்டார்ட். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பிரதாப். சுவிட்சிக்கிட்ட பேட்டில் மீட் ஆயிருக்கு. கேப்பில் மிஸ் பண்ணால் குடிக்கிறது கஷ்டம் தாங்க. போயிருங்க பவுண்டரி. ஸ்ட்ரைக்கு வந்தோம் நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க பிரதாப். பவர் பிளேயில் வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் இந்த சைடில் வந்து 2 ஃபீல்டர்னா அதை நோ பால் கொடுப்பாங்க. இலவச பந்து. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. தடத்திரியா லாங் ஆஃப்ல அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தா. இந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குயிக்காக இருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கர்ணம். சுவிட்சிக்கில் காலில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் அந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குயிக்காக வந்திருக்காங்க. பேக் டு பேக் சிங்கிள். ஒன் சுவிட்சிக்கில் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. டாட்டு. ரிமைனிங் 2 பால். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபில்டர் தலைக்கு மேலே ஆஃப் சைடில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஒழிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். லாஸ்ட் ஒன் அருமையான கட் ஷாட். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 10. 1 விக்கெட். தீபக் மெமோரியல். செகண்ட் ஓவர் பட குமரேஷ். ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் போயிடுச்சுங்க. ரோட்டை தாண்டி மேக்ஸிமம் மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். பிரதாப் பேட்லேருந்து ஒரு 6. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் குயிக்காக இருந்தால் எடுத்துருக்கலாம். சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக டபுளே எடுப்பாங்க. டைமிங் இருக்கு. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் நல்ல டேக்கன். ஒரு 6 அடிக்கு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விழுந்து போகிறாங்க பிரதாப். நியூ பேட்ஸ்மேன் லொட்டா சத்யா. தடத்தரையா ஸ்டிக்கில் பட்டுச்சு. அப்பீல் பண்ணுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் போட்டு போய் கவர்ஸ்ல விட்டா பவுண்டரி தாங்க. கண்டிப்பாக பிடிக்க முடியாது. போயிடுச்சுங்க பவுண்டரி. கர்ணா பேட்லேருந்து அடுத்த ஒரு நாளை பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 23. தீபக் மெமோரியல். 2 ஓவர் பட முருகேசன். இன்னசருக்கு 4 பேர். ஸ்ட்ரைக்கில் லோட்டஸ் சத்யா. ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்ட பேட்டில் மீட் ஆயிருக்கு. கண்டிப்பாக சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன் அட்டு ஆக்கர் காலில் டேரெக்டாக வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து குட் ஷாட். லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. எங்க அவ்வளவு தூரம் யாருமே அடிக்கலைங்க. லோட்டா சத்யா பேட்ல வந்துருக்கு. மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். சத்யா பேட்ல பந்து
பெரிய ட்ரை குத்தி நல்லா திரும்பிச்சு டாட் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33. தீபக் மெமோரியல். இன்னும் 18 பாலுக்கு 18 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் போட முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் கர்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் நேருக்கு நேரு லாங் ஆனில் 1 பவுன்ஸில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பேட்டில் சரியாக படல, தடத்தரையாக பிரிக்க லெக் சைடில். கண்டிப்பாக டைமிங் இருக்கான 2க்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் டாப்லாம் மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். தேர்ட் ஒன் டாப்பே சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேட்ச். செம்ம கேட்சுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ தூரம் அப்படி வந்து பிடிச்சிருக்காங்க. நல்லா டேக்கன். அடுத்த விழுந்து போகிறாங்க சத்யா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஐஎஸ்பிஎல் பாலா. சுச்சிக்கில் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு டாட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் மீனிங் 2 பால். பெரிய ட்ரையல் குயிக்காக இருந்துச்சு. நல்ல வேரியேஷன்ல பேக் டு பேக் 13 பாலுக்கு 15 ரன் தேவைப்படுது. லாஸ்ட் ஒன் அப்படியே அவருக்கு காலில் பட்டு கண்டிப்பாக சிங்கிள் எடுப்பாங்க. சிங்கிள் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 37. தீபக் மெமோரியல். இன்னும் 12க்கு 14 தேவைப்படுது. 12க்கு 14. ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆனில் தடத்தரையாக போயிருக்கு. கண்டிப்பாக டபுள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோ சொல்கிறாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் 11க்கு 13. ஸ்டெப் போட்டு போய் சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் கையிலே போய் விழுந்துருக்கீங்க. நல்லா டேக்கன். அடுத்த விழுந்து போகிறாங்க காரணம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரண். நெக்ஸ்ட் ஒன் பேட்டை நிற்கிருந்துச்சு, பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. மோகன் பேட்ஸ்மேன் லைஃப் கொடுத்த மாதிரி டாட்டு. அடுத்த பந்து பேட்டை சரியா பட லெக் சைடில். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். டைமிங் இருக்கு. நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். இன்னும் 8க்கு 12 தேவைப்படுது. ஸ்ட்ரைக்கில் பாலா. ஒயிட் பால் நினைக்கிறேன். மேட்டுக்கு வெளியே குத்திருக்கு. அம்பையர் நோ பால் தான் கொடுப்பாங்க. அம்பையர் செக் பண்ணது ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ரீபால். பெரிய ட்ரை குயிக்காக இருந்துச்சு டாட். இன்னும் 7க்கு 11 தேவைப்படுது. சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் நல்ல டேக்கன். கேட் அண்ட் போல்ட். கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விழுந்து போறாங்க. பாலா 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 40. தீபக் மெமோரியல். இன்னும் 6க்கு லாஸ்ட் ஓவர் போட முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் சரண். 6க்கு 11. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் விக்கெட். அடுத்த விழுந்து போறாங்க சார். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பாபு. 5க்கு 11. ஸ்டிக்ல வந்து விழுந்திருக்குங்க. குயிக்காச்சு பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முத்து பாண்டி. அடுத்த விழுந்து போறாங்க பாபு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரசு. 4க்கு 11. நேருக்கு நேரு லாங் ஆன்ல பவுண்டரி போக தான் பார்ப்போம். போயிடுச்சு மேக்ஸிமம். 4க்கு 11 வந்தாலும் முதல் 6 பதிவு பண்றாங்க அரசு. இன்னும் 3க்கு 5 தேவைப்படுது. 3க்கு 5 லெக்ஸ் எல்லாம் செம்ம ஃபிளிக்குங்க. கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. போயிடுச்சு நினைக்கிறேன். அருமையா ஸ்டாப் பண்ணிக்கோ. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. டபுள் ரன் அவுட். சைக்கிள தண்டராஜ். இன்னும் 2க்கு 3 தேவைப்படுது. என்ன பண்றா பாப்போம். 2க்கு 3 தேவை. பெரிய சரியா ட்ரை குத்தி நல்லா திரும்ப வச்சு டாட். இன்னும் 1க்கு 3 தேவை. மேட்ச் பால் 1க்கு 3. நேருக்கு நேரு பவுல கையிலே பட்டிருக்கு. அந்த இடத்துல விக்கெட்டுக்கு வின் பை ஐசிசி வடுகப்பட்டி. பிரஷரா கொண்டு போய் கடைசி வரை கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 6க்கு 11 அடிக்க சொல்லுவாங்க. இந்த ஓவரை ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்தடுத்து பாலை வச்சு போட்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க முத்துப்பாண்டி. செம்ம ஓவருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹை ப்ரெஷர் மேட்சிங் கூட சொல்லலாம்.